யாழ்ப்பாணத்தில் நேற்றிரவு ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. என்னண்டா, ஒரு கார் வேகமாக வந்திருக்குது. வேகமாக கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு கடைக்குள்ளே பூந்துட்டுது. அந்த கடைக்குள்ளே பூந்ததால் கடையின் வாசலில் நின்று கொண்டிருந்த 3 பேர் மோதுப்பட்டு அவர்கள் படுகாயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கணும். அந்த 3 பேரில் ஒருவருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக சொல்லப்படுது. எதுக்காக இந்த கார் சாரதி கண்ட்ரோல் இல்லாமல் அவ்வளவு வேகமாக வந்தவர் என்று சொன்னால், பின்னால் போலீஸ் துரத்தி கொண்டு வந்திருக்குது. எனவே போலீஸ் துரத்தும் போது நிற்காம வேகமாக வந்த கார் தான் இந்த மாதிரியான ஒரு விபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது வேறொரு இடத்துல வச்சு போலீஸ் மறைத்திருக்கிறார்கள் ஒரு காரை சந்தேகத்தின் அடிப்படையில். அப்ப போலீஸ் மறைக்கும் போது அந்த கார் நிற்காம வேகமாக நவாலி பகுதிக்கு அங்கிருந்து ஒரு கடைக்குள்ள தான் பூந்திருக்குது. என்னன்னு சொன்னா, நவாலி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கோயிலுக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பலசரக்கு கடையும், அந்த பலசரக்கு கடைக்கு பக்கத்திலே ஒரு தையல் கடையும் இருந்திருக்குது. அந்த தையல் கடைக்குள்ள தான் இந்த கார் பூந்திருக்குது. இதனால அந்த தையல் கடையில் இருந்த கிட்டத்தட்ட 2-3 தையல் மெஷின்கள் மற்றும் ஏனைய பொருட்கள் எல்லாமே சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுது. ஒரு கார் தையல் கடைக்குள்ள மோதுறண்டா யோசிச்சு பாருங்களேன் எப்படியான சேதங்கள் வரும் என்று சொல்லி. எனவே கடைக்கு முன்னால நின்று கொண்டிருந்த அந்த 3 பேர் தான் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிறகு அந்த இடத்துக்கு உடனடியாகவே போலீசார் அந்த குறிப்பிட்ட சாரதியை கைது செய்திருக்கிறார்கள். அப்ப ஏன் போலீசார் இந்த காரை மறைத்தார்கள் சொல்லி தெரியல. ஏதாவது சந்தேகத்தின் அடிப்படையில் மறைத்தார்களா என்னன்னு தெரியல. அதே நேரம் கார் சாரதியும் ஏன் நிக்காமல் ஓடினார் என்று சொல்லியும் தெரியல. அவர்ல என்ன கள்ளம் இருக்கோ என்னவோ தெரியல, அவரும் நிக்காம ஓடிக்கார். எனவே இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. யாழ்ப்பாணத்தில் இந்த பரபரப்பான சம்பவம் நடக்கக்குள்ள அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அம்பலாங்கொடையில் இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. இப்பதான் அம்பலாங்கொடையில ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று நடந்து, கடந்த திங்கட்கிழமை அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்து விற்பனை நிலையம் ஒன்றில் முகாமையாளராக பணிபுரிகின்ற ஒருவர் கொல்லப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னா, அம்பலாங்குடை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நடந்திருக்கிறது. அதாவது ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் ஒரு ஆள் கடமைக்கு வந்திருக்கிறார். அப்ப கடமைக்கு வந்தோடனே தன்னுடைய துப்பாக்கி இருக்குன்னு தானே, அப்ப துப்பாக்கி எல்லாம் சரியா இருக்குதா எல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்காக செக் பண்ணிக்கார். அப்படி செக் பண்ணிக்குள்ள மிஸ்ஃபயர் ஆயிட்டுது. தவறுதலான முறையில் அந்த துப்பாக்கி வெடிச்சதன் காரணமாக அவற்றை காலில் சன்னம் பட்டிருக்கிறது. அதனால அவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். பலப்பிட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அந்த போலீஸ் உத்தியோகத்தர் இப்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றார். இதுல வேறு ஒரு உள்நோக்கமும் இல்லை, வேறு எந்த விதமான நோக்கமும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. முழுக்க முழுக்க தவறுதலாக ஏற்பட்ட வெடி விபத்து காரணமாகத்தான் இவர் காயமடைந்திருக்கின்றார். அதே நேரம் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் NBRO ஒரு அதிர்ச்சியூட்டும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன சொல்லிக்கணும் என்று சொன்னா, பதுளை மாவட்டத்தில் மட்டும் 68% பகுதி பதுளை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 68% பகுதி மண் சரிவு அபாயமுள்ள பகுதி என்று சொல்லி தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இது உண்மையிலே ஒரு அதிர்ச்சியூட்டும் அறிக்கை தான். ஏன் சொல்லுங்க பாப்போம், ஒரு மாவட்டத்தினுடைய 68% என்று சொன்னா சரி பாதிக்கும் அதிகம். என அவ்வளவு பகுதிகளில் மண் சரிவு என்று சொன்னா, மண் சரிவு அபாயம் இருக்குன்னு சொன்னா மக்கள் எப்படி நம்பி நிம்மதி அந்த இடங்களை வாழ்றது? எனவே ஏற்கனவே பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளும் தங்களுடைய காணிகளும் பாதுகாப்பா இருக்கா இல்லையாண்டு செக் பண்ணுங்கன்னு சொல்லி தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு நிறைய வேண்டுகோள்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். எனவே இனி பதுளை மாவட்டத்திலிருந்து இன்னும் அதிகளவான வேண்டுகோள்கள் போகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதுக்கிடையில இப்ப கிட்டல அந்த பேரிடர் சம்பவம் ஒன்று நடந்தது தானே. இந்த பேரிடர்ல பதுளை மாவட்டத்தில் மட்டும் 368 பிரதான மண் சரிவுகள் இடம்பெற்றதாம். இப்ப சின்ன சின்ன மண் சரிவுகள் நிறையவே நடந்திருக்கு ஏனைய மாவட்டங்களே எல்லாம். ஆனால் பிரதானமான முக்கியமான மண் சரிவுகள் 368 மண் சரிவுகள் பதுளை மாவட்டத்தில் மட்டும் நடந்திருக்காம் என்று சொல்லி தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அறிக்கையில இன்னும் ஒரு வசனம் சொல்லி இருக்கணும், 650 வீடுகள் இப்பவும் ஆபத்துல தானாம் இருக்காம். இன்னமுமே ஆபத்து. அந்தந்த வீடுகள்ல மக்கள் வசிக்கிறதா வேணாமா என்று சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இருக்காம் அந்த ஆபத்தினுடைய தன்மை. எனவே 650 வரையான வீடுகள் ஆபத்தில் இருப்பதாக, பெரிய அளவில் பாதிப்பில்லை இருந்தாலும் ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் கொழும்பு வெள்ளவத்தை பகுதியில் வைத்து 2 சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்படையக்குள்ள அவர்களிடமிருந்து பெருந்தொகையான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவற்றினுடைய பெறுமதியை 14 கோடி ரூபாய் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த
இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, கொழும்பு வெள்ளவத்தை பகுதியில், கொழும்பு 6 வெள்ளவத்தை WAD சில்வா மாவத்தை அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆடம்பரமான லக்ஸரியான வீடொன்றை வாடகைக்கு எடுத்து ஒருத்தர் தங்கி இருந்திருக்கார். அப்போ வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டில் இருக்கிறதும் அப்புறம் அடிக்கடி சந்தேகத்துக்கிடமான முறையில் எங்கேயோ போறதும் வாரதும் ஏதோ பொருட்கள் எல்லாம் கொண்டு வரதுமா இருந்திருக்கிறார். அப்போ வந்து போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டுது. நான் நினைக்கிறேன் அந்த பகுதியில் இந்த மக்களுக்கே ஒரு சந்தேகம் வந்து போலீஸுக்கு சொன்னார்களோ இன்னும் தெரியல. போலீஸ் வந்து எப்படியோ மோப்பம் பிடிச்சு அவருடைய நடவடிக்கை வந்து பிழையா இருக்குது. ஆளை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி இருக்கார், ஆனால் பெரிய ஆடம்பரமான வீடொன்றை வாடகைக்கு எடுத்துக்கார். அதுக்கு வாடகைக்கு கொடுக்கறதுக்கு எங்கால அவருக்கு காசுன்னு சொல்லி கேள்வி வரும் தானே. எனவே போலீஸ் பிடிச்சி ஆளை செக் பண்ணி பார்த்துருக்குது. செக் பண்ண உடனே அவற்றை கையிலிருந்து போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய அளவிலான போதைப் பொருட்கள் தான் மீட்கப்பட்டது. அப்போ அவர் சொல்லியிருக்கார், இந்த மாதிரி போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுறதுக்காகத்தான் நான் இந்த வீடை வந்து வாடகைக்கு எடுத்தலாம், நீங்கள் வாடகைக்கு இருந்தால் வசதியாக இருக்கும், கொழும்புக்குள்ள வந்து விற்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லி இப்போ கூட அது சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் ஒன்றையும் போலீஸுக்கு சொல்லியிருக்கார். நான் மட்டும் இல்லை, என்னுடைய அண்ணாவும் இருக்கிறார், அவரும் இந்த பிஸ்னஸ் பார்ட்னர் தான், அவர் வேறொரு இடத்துல இருக்கார், அவரை போய் பிடிச்சிங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட நிறைய போதைப் பொருட்கள் இருக்குன்னு சொல்லி தம்பி காட்டி கொடுத்துட்டார். அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அண்ணா எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவத்தை என்று சொல்லப்படுற இடத்துல அவர் ஒரு ஹோட்டலில், ஒரு ஆடம்பரமான ஹோட்டலில் தங்கி இருக்காராம். தம்பி வந்து வெள்ளவத்தையில் வீடு ரெண்ட் பண்ணி இருக்கிறார், அவர் வந்து ஹோட்டலில் ரூம் எடுத்திருக்கிறார், அவரும் அங்கே போதைப் பொருட்களை வச்சு கொண்டு இருக்கார். எனவே தம்பி கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் போலீஸ் வந்து அங்கே போய் பார்த்தா அங்கே ஹோட்டல் ரூமில் இருக்காராம் நிறைய போதைப் பொருட்களையும் வச்சுக்கொண்டு. எனவே 2 பேரும் வச்சிருந்த போதைப் பொருட்களினுடைய மொத்த பெறுமதி வந்து 14 கோடி. என்னென்ன போதைப் பொருட்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கொக்கைன் போதைப் பொருள் வந்து 1 கிலோவும் 56 கிராமும் இருந்திருக்குது. அதே மாதிரி ஹெரோயின் போதைப் பொருள் வந்து 1 கிலோவும் 212 கிராமும் இருந்திருக்குது. அதே போல ஐஸ் போதைப் பொருள் வந்து 4 கிலோவும் 116 கிராமும் இருந்திருக்குது. எனவே இந்த அண்ணன் தம்பி 2 பேருமே வந்து இப்பொழுது போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொழும்பு மத்தி குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள். பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு முக்கியமான சில எச்சரிக்கைகள் விடப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாள், இன்றைக்கு விடுமுறை நாள், நாளைக்கும் விடுமுறை நாள். எனவே அடுத்தடுத்து பண்டிகை விடுமுறை காலம் என்றதால பொதுமக்கள் வந்து அந்த பண்டிகை காலங்களை வந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடுவார்கள். எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. மிக முக்கியமாக வீதி விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே அனைவரும் வந்து வீதிகளில் போகைகளை வந்து மிகவும் கவனமாக இருக்கணும். அதிகளவு வாகனங்கள் வீதிகளில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே விபத்துக்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து ஏனைய காலங்களோட ஒப்படைக்குள்ள வந்து பண்டிகை காலங்களில் வந்து அதிகம் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அனைவரும் அவதானமாக இருக்கணும். வீட்டில் இருந்து வெளிக்கிறாக்கு முதல் உங்களுடைய வாகனத்தை ஒரு தடவை சரி பார்க்க சொல்லி, பிரேக் எல்லாம் சரியா இருக்கா, எல்லாமே வந்து சரியா இருக்கான்னு பார்த்துட்டு வாகனத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் அது இன்னும் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை என்னென்னு சொன்னால், நீர்நிலைகள் இருக்கு தானே, இப்போ ஆறுகள், குளங்கள், கால்வாய்கள், நீர்வீழ்ச்சிகள் என்று சொல்லி நீர்நிலைகளில் வந்து இந்த தண்ணி இருக்கு தானே, இப்போ எல்லா இடமும் இருக்கக்கூடிய தண்ணி, அந்த தண்ணியினுடைய தன்மையை வந்து இப்போ மாறி இருக்கிறது. இந்த பேரிடர் காரணமாக, கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த தண்ணியினுடைய தன்மை வந்து மாறி இருக்குது. இனி வெள்ளத்தில் வந்து என்னென்னலாம் அடிச்சு கொண்டு வந்து கலந்து விட்டு கிடக்கோ தெரியாதான் எங்களுக்கு. எனவே தண்ணிக்குள்ள இறங்காக்கு முதல் அவதானத்தோடு இறங்கணும். தண்ணி வந்து பாதுகாப்புன்னு சொல்லி 100% நம்ப முடியாது. எனவே அனைத்து பொதுமக்களையும் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி சுகாதார நிபுணர்களுடைய எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. 2 நாட்களுக்கு முதல் யாழ்ப்பாணத்தில் 10 பேர் கைது செய்யப்பட்டிருந்தமை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த 10 பேரிடம் இருந்தும் போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தது. சரி, அந்த 10 பேருக்கும் என்ன நடந்தது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த 10 பேருமே வந்து புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்களாம். அதாவது அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர்கள் புனர்வாழ்வு முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்களாம். இந்த கைது செய்யப்பட்ட 10 பேரில் வந்து ஒருவருக்கு வந்து 17 வயது, அவர் ஒரு பாடசாலை மாணவன். எனவே அவர் உட்பட அனைவரும் வந்து புனர்வாழ்வு முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே வழியில் நேற்று யாழ்ப்பாணத்தில் கடற்கரையில் சடலம் ஒன்று கரை ஒதுங்கி இருக்கிறது. அதாவது பருத்தித்துறை இன்பசிட்டி கடல் இருக்கு தானே, அந்த கடற்கரை, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண் ஒருவருடைய சடலம் வந்து கரை ஒதுங்கி இருக்கிறது. ஒரு டெனிம் காச்சட்டி ஒன்று போட்டிருந்தவர், நீல நிற டெனிம் காச்சட்டி ஒன்று, பிரவுன் கலரில் ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டுக்கார். யாருடைய சடலம் என்று சொல்லி அடையாளம் காண முடியலை. எனவே குறிப்பிட்ட அந்த சடலத்தை அடையாளம் காண்பதற்கு உதவி செய்யுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் இந்த சடலம் இந்தியாவிலிருந்து மிதந்து வந்திருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இருந்த போதிலும் கூட குறிப்பிட்ட இந்த சடலம் இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை.
அடுத்ததாக இன்றைய கருத்தோவிய பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் தாத்தா வாரார். கிறிஸ்மஸ் தாத்தா வந்து பரிசு பொருட்களையும் தூக்கி கொண்டு வாரார். ஒரு வசனம் சொல்கிறது என்னென்னு சொன்னால், பாதிக்கப்பட்டோருக்கு நலமே நடக்கட்டும், உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும் என்று சொல்லி கிறிஸ்மஸ் தாத்தா வாழ்த்துற மாதிரி இந்த ஒரு கருத்தோவியம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லோருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும், எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும். இயேசு பாலன் அவர்களுடைய பிறப்பு உணர்த்துகின்ற செய்தியும் அதுதான். யாருக்கும் எந்த தீமையும் நடக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும் என்றுதான். எனவே அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் மற்றும் தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.